சென்னை OMR சாலையில் அமேசான் நிறுவனத்தின் 4வது புதிய அலுவலகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். கூடுதல் தகவலை நிகரான நம்முடைய சிறப்பு செய்தியாளர் பாண்டிராஜ் விவரம் என்ன? அமேசான் நிறுவனத்தின் புதிய கட்டிடத்தை தற்போது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். கூடுதல் தகவலை நிகரான நம்முடைய சிறப்பு செய்தியாளர் பாண்டிராஜ் விவரம் என்ன? சென்னை பழைய மகாபலிபுரம் சாலையில் இருக்கக்கூடிய பெருங்குடியில் இருக்கக்கூடிய உலக வர்த்தக மையத்தில் புதிய அமேசான் நிறுவனத்திற்கான அந்த கட்டிடத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய கட்டிடத்தினுடைய விரிவாக்கமாக இந்த கட்டிடமானது பார்க்கப்படுது. சுமார் 18 தளங்களை உள்ளடக்கிய இந்த புதிய அலுவலகத்தை தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார். சுமார் 8.3 லட்சம் சதுர அடி பரப்பளவில் 6000 பணியாளர்களை கொண்ட அமேசான் நிறுவனத்தினுடைய 4வது அலுவலகத்தை சென்னை பெருங்குடி உலக வர்த்தக மையத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார். புதிதாக இந்த அலுவலகம் திறப்பதன் மூலமாக அமேசான் நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுடைய எண்ணிக்கை 14,000 தற்போது உயர்ந்திருப்பதாகவும், இது மட்டுமின்றி சென்னையில் அமேசான் பொருட்களுக்கான உற்பத்தி மையம் செயல்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்த அலுவலகமானது அமேசான் நிறுவனம் சார்ந்த விற்பனை மற்றும் சேவை தொடர்பான அனைத்து விதமான பணிகளை செய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சருடன் தகவல் தொழில்நுட்பவியல் துறையினுடைய அமைச்சர் மனோஜ் தங்கராஜ் மற்றும் அத்துறையினுடைய செயலர் நீரஜ் மிட்டல் உள்ளிட்ட மற்றும் அமேசான் நிறுவனத்தினுடைய அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் பலர் கலந்து கொண்டிருக்கின்றனர். தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அங்கு இந்த புதிய கட்டிடத்தினை திறந்து வைத்து அங்கு செயல்படக்கூடிய அலுவலகத்தினை நேரடியாக சென்று ஆய்வு செய்கிறார். மேலும் அங்கு பணியாற்றக்கூடிய ஊழியர்களிடமும் அங்கு நடைபெற்று வரக்கூடிய பணிகள் தொடர்பாகவும் அதே போல அவருடைய பணி விவரங்கள் குறித்தும் தற்போது முதலமைச்சர் அவர்கள் கேட்டறிந்திருக்கிறார். தேவப்பிரியா, விரிவான தகவலுக்கு நன்றி பாண்டிராஜ்.